உங்களுக்கு எங்கள் நம்பிக்கையை விசாரித்து கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் சாந்தத்தோடு கூட சொல்லத்தக்க கிருபையை ஆண்டவரே நீங்கள் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்டலாஜி அப்படின்ற ஒரு தலைப்பை இன்னிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் அவருடைய வருகை குறித்து நாம் தியானித்தோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவன் அவர் வருகைக்கு நாம் எப்படியெல்லாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாம் சில காரியங்களை தியானித்தோம். இந்த நாளிலும் கூட காலத்தின் கட்டாயமாக கிறிஸ்துவின் தெய்வீகத்தனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அதை ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். ஆனால் இதை புரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த கிளாஸில் நம்ம தொடர்ந்து படிக்கும்போது ஏன் இதை படிக்கணுன்றது தெரியும். இதை படிப்பது மாத்திரம் இல்லை, பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவி என்ற வார்த்தையில் படி இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கத்தக்க ஞானத்தின் கிருபையும் தேவன் நமக்கு தர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதை வாசிக்க போகிறேன், கவனிங்க. மத்தேயு 16 15ஆம் வசனம். மத்தேயு 16 15ஆம் வசனம். 15 16 15. நீங்கள் யார் என்னை என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். போதும், நீங்கள் யார் என்று. ஆமாம். ஸோ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யூதர்கிட்டையும் நம்மை சுற்றி இருக்கிற இஸ்லாம் மதத்துக்கிட்டையும் இந்து மதத்திற்கிட்டையும் ஏன் கிறிஸ்தவத்திலே இருக்கிற பல டினாமினேஷன்ஸ் கிட்ட போய் இயேசு யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது தான் இந்த இயேசு யாருன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அவர் சீஷர்களை பார்த்து கேட்டார், இன்றைக்கி இயேசு யாருன்னு இந்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? முகமதியர்கள் இயேசு யார் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவத்துக்குள்ளே இல்லை இயேசு யாருன்னு சொல்லி இந்த 20 நூற்றாண்டுகளாக சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, இயேசு யார்? ஸோ இந்த இயேசு யாருன்ற கேள்விக்கு தான் இந்த முழு பைபிள் ஸ்டடியுமே. இதெல்லாம் இது பண்ணுறது. இயேசு யாருன்னா உலக இரட்சகர், தேவகுமாரன், அடுத்தது பாவத்து சுமதி, இப்படி நிறைய சொல்லினே இருக்கலாம். இயேசு யார் அப்படின்னா அவர் தெய்வமா அல்லது மனிதனா? தெய்வம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் மனிதன் என்று சொல்லுகிற பல கிறிஸ்தவ கூட்டமே இன்னைக்கு இருக்குது. அவங்க தான் பல பிரிவு உள்ள கிறிஸ்தவ கூட்டமே இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர், அவர் மனிதர். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் மிகாவேல் தூதன் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, சில கேள்விகளை கேட்பாங்க. ஸோ ஏன்னா இன்னைக்கு அந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இயேசுவினுடைய தெய்வீக தன்மையை மறுதளிக்கிற கூட்டம். இதை முக்கியமாக செய்தவங்க முதல் யாருன்னா யூதர்கள். ஏன்னா இயேசு தன்னை பிதாவுக்கு ஒப்பாகவும் தன்னை மேசியாக சொன்னார். அவங்க அதை என்ன செய்தாங்க? நிராகரிச்சிட்டாங்க. இஸ்லாம் அவரை தீர்க்கதரிசியாக ஈசா நபியாக ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் பல விஷயத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. ஸோ இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதில் யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும்.
இயேசு யார்? இப்போ சொல்லுங்க, இயேசு மனிதனா, இயேசு கடவுளா? 50% மனிதர், 50%. அப்போ 200% வந்து 100% தெய்வீகமானவர், 100% மனிதரானவர். ஏன்னா அவர் நம்மை போல ஒரு என்ன செய்தார்? ஒரு மனிதனாய் அவர் பிறந்தார். அப்போ கவனிங்க. ஸோ 100க்கு 100 அவர் யாரு? தெய்வீகமானவர், 100க்கு 100 மனிதரானவர். அப்படின்றதுக்கு நம்ம சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். வாசிங்க யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மை இது நம்முடைய ஏஜி ஸ்தாபனத்திலே ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம், அடிப்படை உபதேசங்களில் ஒரு முக்கியமான அடிப்படை உபதேசம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையை குறைத்து, ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒரே கடவுள்னு பேசுகிறவங்க உண்டு. அண்ட சராசரங்களை படைத்தவங்க ஒரே தேவன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து பிதாவாகிய தேவன் சொல்கிறீங்க, அப்புறம் இயேசு கிறிஸ்து தேவன், அது பரிசுத்தாவியான தேவன் அப்படின்னு போட்டு முஸ்லீம்ஸுக்கு கேள்வி கேட்பாங்க. அதுலேருந்து பல கொஸ்டின்ஸை கேட்டு என்ன செய்கிறாங்க, அதே தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே யெகோவா விட்னஸ்ன்றவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி அவங்கள ஏதாவது கேள்வி கேட்டு அவங்க விசுவாசத்தை விட்டு விலகு செய்கிற ஒரு கூட்டம் உண்டு, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையை ஓரளவுக்கு நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கலனாலும் நம்முடைய அடிப்படை அஸ்திபாரம் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. கிறிஸ்து 100க்கு 100 தெய்வீகமானவர், 100க்கு 100 மனுஷரானவர். அது எப்படி அப்படின்றது தான் நம்ம புரிக்கணும். ஸோ அவர் வந்து ஒரு போதகரோ ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, ஃபுல்லி டிவைன், ஃபுல்லி ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? நீங்கள் சொன்னது போல் அவர் யார்? தேவ குமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார். திருத்துவத்தில் 2வது நபராக இருக்கிறார். அப்போது கிறிஸ்துவத்தின் மையம் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு, அதனால தான் பாட்டும் கூட எழுதிட்டாங்க, புத்தர், இயேசு, காந்தி. யார் கூட சேர்த்துட்டாங்க? புத்தரோடு காந்தியோட சேர்த்து. காரணம் இந்த கேள்வி தான். அது தெரியல, அதை ஆண்டவரே அன்னைக்கே கேட்டுட்டார் சீஷரை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இன்னைக்கு விஷயமே அதுதான். இப்போ நம்ம இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம், அது இந்தியாவாக இருக்கட்டும். ஸோ இந்தியாவில் பல மதம் ஏற்றுக்கொள்கிறவங்க இயேசுவை 10ஓடு 11ஆக ஏற்றுக்கொள்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன உண்டு? விருப்பம் உண்டு. ஆனால் கடவுள்கிட்ட சேர்றதுக்கு இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆகும்? ஒரு நம்பிக்கை வராது. அவர் ஒருவர் தான் ஈசன், சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த மோட்சத்தை, நித்தியத்தை நம்ம அடைய முடியும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து அவரும் ஒரு அவதாரமாக அப்படி எடுத்துப்பாங்களே தவிர, அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த இதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதே போல் தான் யூத மதத்திலும் இஸ்லாமியத்திலும், யூத மதத்தில் இஸ்லாமியும் இதுதான். அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசு என்ன செய்கிறாங்க? இயேசுவை என்னவா அக்செப்ட் பண்ணிக்கல, மேசியாவா அக்செப்ட் பண்ணிக்கல, சரிங்களா? அவங்க வந்து யெகோவா மட்டும்தான் கடவுள், இவர் மேசியாவா ஏற்றுக்கொள்ளலை. முஸ்லீம்ஸ் வந்து இவர் என்னவா ஏற்றுக்கொண்டாங்க? தீர்க்கதரிசியாவை ஏற்றுக்கொண்டாங்க, மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்க, கன்னி வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி
ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவருடைய சிலுவை மரணத்தை இவங்க ஏற்றுக்கொள்ளலை. வேற ஒருத்தர் தான் மரித்தாருன்றாங்க, அவர் உயிர்த்தெழுதலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ அதை வந்து அவங்க மறுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்டியானிட்டி, அடுத்தது வந்து இஸ்லாம், யூதாயிசம், இது மூணுத்துக்கும் ஒரு மனுஷன் வந்து தொடர்புடையவராக இருக்கிறார். யாருன்னா ஆபிரகாம். கிறிஸ்தவத்துக்கும் விசுவாசத்தின் தகப்பன ஆபிரகாம் இருக்கிறாரு. இஸ்லாமும் அவங்க யாரை சொல்லுவாங்க, இப்ராஹிம் அவங்க சொல்லுவாங்க. யூதர்களுக்கும். அப்போ இந்த மூணு இடத்துலையும் சரிங்களா ஒரு முக்கியமான நபராக யார் வரா, இங்கே இயேசு வரார். அப்போ இயேசுவை புரிந்து கொண்டாதான் அந்த மூணு மதத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா. ஸோ அப்போது நம்ம இந்த பார்த்தோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில். அப்போ இந்த தேவனை நம்ம சொல்லுகிற அந்த தேவனை அவங்க எடுத்துக்கிறதில்ல. ஸோ இது எப்போத்துலேருந்து உண்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபையிலேருந்து இது உண்டாயிடுச்சு இயேசுவை. ஏன்னா அன்றைக்கி அவரை மனுஷனாக தான் பார்த்து கொலை செஞ்சுட்டாங்க. ஸோ தொடர்ந்து அவர் தெய்வீக தன்மையானவர் சொல்லி ஆதி திருச்சபை அவர் சொல்லி ஒரு கூட்டம் இருந்தாலும் அன்றையிலிருந்தே இந்த நம்ம இப்போ வாசிக்கிற விசுவாச பிரமாணம் அதிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அவருடைய தெய்வீக தன்மையை என்ன செய்ய ஆரம்பிச்சு. ஸோ அப்படி நிறைய இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறேன். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சது ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சது யெகோவா விட்னஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் திருச்சபை வரலாற்றில் 21 நூற்றாண்டில் பல ஸ்தாபனங்கள் அல்லது பல உபதேசங்களை பின்பற்ற கிறிஸ்தவ கூட்டமே எதை மறுத்திருக்கிறாங்க, இயேசு தெய்வீகமானவரை மறுத்திருக்கிறாங்க. இயேசு என்ன கிடையாது, மனிதர் தான், கடவுள். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக நான் சொல்லிவிட்டு நம்ம அடுத்து இது ஏன் கிறிஸ்து தெய்வீக தன்மையானது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை படிக்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து உலகமும் மற்ற மதங்களும் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற மதங்களும் எதை ப்ரூஃப் பண்ண விரும்புகிறாங்க, இயேசு என்ன கிடையாது, மறிக்கலை, அவர் உயிரோடு எழுந்திருக்கல. இந்த விஷயத்தை மாற்றி மாற்றி எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம சரியாக புரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியாது, விளக்க முடியும். ஸோ ஒன்று அரியனிசம் அப்படின்றவங்க, அவங்க ஒரு துரு உபதேசக்காரங்க. நம்ம வாசிக்கிற விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணத்துலேருந்தே ஒரு சில பேர் பிரிஞ்சு இதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர், ஆனால் கடவுளுக்கு சமமானவர் கிடையாது, பிதாவுக்கு சமமானவர் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் யூனிட்டரியனிசம் அப்படின்னு சொல்கிறவங்க, அவர் ஒரு பெரிய போதகர்ப்பா, ஆனால் தெய்வீகமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே அவங்க ஆர்த்தடாக்ஸ் சொல்லிக்கிறாங்க. அடுத்து யெகோவா விட்னஸ், அவங்கள என்ன சொல்கிறாங்க, சிருஷ்டிக்கப்பட்டவர். அடுத்தது அவர் மிகாவேல் தூதருக்கு ஒப்பிடுறாங்க. இயேசு தான் யாரா, மிகாவேல் தூதர். அவங்க பல பேரில் பிரித்து வராங்க, ஒவ்வொரு பேராக அவங்களே நிறைய பேராக பிரித்து பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படியே உடனே, அப்புறம் பைபிள் சொசைட்டி, இப்படி பல பேரில் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து திருத்துவத்தை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க சரிங்களா. அப்போ 21 கிறிஸ்தடெல்ஃபியன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் அப்படின்றாங்க. தெய்வீகமானவர் கிடையாது, அவர் யார், தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் திரியகத்தை நம்பாதவங்க. அப்புறம் மார்மோனிசம் அப்படின்னு இருக்கு. மார்மோனிசம் சொல்லி சர்ச் ஆஃப் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல, தெய்வீகமானவர் ஆனால் பிதாவுக்கு சமமானவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மனிதன் தான், ஆனால் தேவன் அவரை தத்தெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஆதி திருச்சபையில் இருக்கிற ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. லிபரல்ஸ் அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து தெய்வீக தன்மைக்கு ஒரு அடையாளம், சிம்பாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தெய்வீக தன்மைக்கு என்னவா இருக்கிறாரு, ஒரு அடையாளமாக இருக்கிறாரு, ஆனால் தெய்வீக தன்மை கிடையாது. மாரல் எக்ஸாம்பிள், ஒழுக்கமானவர், அதாவது தெய்வீக தன்மைக்கு ஈக்குவலானவர் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஏற்கனவே பல நூற்றாண்டாக நம்ம வாசிக்கிற விசுவாச பிரமாணத்தில் அவர் பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார், மீண்டும் வந்து என்ன செய்ய போகிறார், நம்ம இதாயத்திற்கு வருகிறார், கன்னி மரியாளத்தில் பிறந்தார். நம்ம பார்க்கலாம் விசுவாச பிரமாணத்தில் முக்கியமாக யாரை பற்றி பேசுகிறோம், இயேசுவை பற்றி பேசுகிறோம். ஸோ இப்படி ஆதி திருச்சபையிலேருந்து 3ஆம் நூற்றாண்டில் பேச வந்ததை தொடர்ந்து பல பேர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, எதிர்த்து வந்திருக்கிறாங்க. ஏன் எதிர்த்து இருக்கிறாங்கன்னா,
மோனோதிசமை சப்போர்ட் பண்ணதுக்காக. இல்லது ஒரே ஒருத்தர் தான் கடவுள், அதை சப்போர்ட் பண்ணி யாரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் நல்ல ஒரு மனிதர், நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாரு சரிங்களா. ஆனால் எப்போ தெய்வீக தன்மை மாறுது, அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், அவரை நான் விசுவாசிக்கிறேன் அப்படி ஏற்றுக்கொண்டு வரும்போது தான் அது நமக்கு வந்து நம்முடைய விசுவாசத்தை அது மாற்றுது சரிங்களா. அப்போ இதை குறித்து படிக்கிறது தான் கிறிஸ்தலாட்சி சரிங்களா. கிறிஸ்துவை பற்றி படிப்பது சரிங்களா. அப்போது இது எதுக்காக, அவர் எப்படிப்பட்ட மனிதர், அவருடைய பணிகள் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் தான் முதல் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். ஓரளவுக்கு புரியுது, எதுக்கு இதை படிக்கணும்னு புரியுதுங்களா. இதை படித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியாது, இல்லைன்னா நம்மளை குழப்பி சரிங்களா. ஸோ இயேசுவும் ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடுவோம். எப்படி இன்னைக்கு பல மனிதர்களை கடவுளாக ஆனால் அவர் சொல்ல அடை உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் கடவுள் மனிதனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவான் 1:14 வாசிக்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஸோ இது முக்கியமான ஒரு உபதேசம் சரிங்களா. கிறிஸ்துவ விசுவாசத்தோட மைய பகுதியில் இருக்குது சரிங்களா. இது கிறிஸ்துவத்துக்கே நாம் சப்போர்ட் பண்ணுகிற மாத்திரம் இல்லை சரிங்களா, மற்ற உலக மதத்தோடு கூட இது வித்தியாசமான ஒரு காரியம். ஏன்னா 100க்கு 100 தெய்வீகமானவர், 100க்கு 100 மனிதனானவர் சரிங்களா. அப்போ இந்த கிறிஸ்து அப்படின்னா அது ஒரு கிரேக்க வார்த்தை, அதுக்கு பெயர் வந்து அபிஷேகிக்கப்பட்டவர். கிறிஸ்து அப்படி என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், அனாயிண்டட் ஒன், அபிஷேகிக்கப்பட்டவர். அதுதான் ஈப்ரூவில் மெஸ்ஸையா அப்படின்றாங்க, மேசியா இல்லை. மேசியா என்றால் என்ன அர்த்தம், கிறிஸ்துன்னு அர்த்தம். ஸோ மேசியாவும் ஒன்று தான், கிறிஸ்துவும் ஒன்று தான், அபிஷேகிக்கப்பட்டவர் என்று ஒன்று தான். பழைய ஏற்பாட்டில் கோரேஸ் ராஜாவுக்கு இந்த பேர் கொடுக்கப்பட்டது, கொஞ்சம் வித்தியாசம். ஆண்டவருக்கு புறஜாதிக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயம். அந்த கோரேஸ் என்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா அனாயிண்டட் ஒன், மெஸ்ஸையா, அபிஷேகிக்கப்பட்டவர். அப்போ என்னுடைய தாசன் அப்படி சொல்லி யாரை பார்த்து சொல்கிறாரு, கோரேஸ். ஸோ பழைய ஏற்பாட்டில் இந்த பேரை இந்த அனாயிண்டட் ஒன்ற பேர் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, கோரேஸ் என்ற ராஜாவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை. ஸோ லோகோஸ் அப்படின்னா நம்ம அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ கிறிஸ்தலாட்சி அப்படின்னா கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அவருடைய மனித தன்மையும் அவருடைய வேலை, அவருடைய பணிகள் என்று நம்ம சொல்லலாம். அப்போ இதை என்ன கேள்விக்கு பதில் சொல்லுது, யார் இயேசு, அதாவது இயேசுவை கேட்குறாரு, ஏன்னா யார் என்று சொல்லுங்க. அப்போ அதுக்கு விட என்னவா இருக்கணும், ஒன்று மனிதனா, மனிதன் என்று சொல்லும், இல்லை தெய்வமா, இல்லது மனிதரும் தெய்வமோ அப்படி சொல்லி ரெண்டும், இதுக்கான விடையை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ எதுக்கு இயேசு உலகத்துக்கு வந்தார், அவருடைய மரணமோ உயிர்த்தெழுதலோ எப்படி மனுக்குலத்தை பாதுகாக்குது என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போது கிறிஸ்தவத்தோட முக்கியமான கேள்வி யார் இயேசு. ஸோ இதை கற்றுக்கொள்றதுனால அந்த ஆத்துமா தவறான உபதேசத்தில் என்ன செய்யாது, விழுந்து போங்க. நம்முடைய சபையில் 2 பேர் என்ன செய்தாங்க, இப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க யாரை மறுதளிக்கிறவங்க, இயேசுவை மறுதளிக்கிறோம். ஸோ சுற்றி பார்த்தா இயேசுவை தான் மையப்படுத்தி வரும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். இவங்க 2 பேரை மையப்படுத்தி கிறிஸ்துவத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு இருந்த ரட்சிப்பை, விசுவாசத்தை என்ன செய்ய முடியுது. அப்போது ரட்சிப்பை புரிஞ்சு கொள்ளணும்னா இயேசு முழுவதும் 100க்கு 100 தெய்வீகமானவர், 100க்கு 100 என்னது மனிதனானவர் புரிஞ்சாதான் எது புரியும், ரட்சிப்பு புரியும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து அவர் என்ன செய்கிறார், தெய்வத்தையும் தேவனையும் பிதாவாகிய தேவனையும் மனுக்குலத்தையும் என்ன செய்கிறார், ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:17-18 வாசித்தா உங்களுக்கு புரியும் இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய முக்கியமான ஊழியம்.
2 கொரிந்தியர் 5:17-18. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடு, அப்போ பிதாவாகிய தேவன் பூமியில் இருக்கிற ஜனங்களை தம்மோடு சேர்த்து கொள்வதற்கு யாரு தான் வந்தா? அதுக்காக இயேசு கிறிஸ்து தான் வந்தா, சரிங்களா? அப்போ ஒரே மனிதனுக்குள்ள இது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள நிறைய பிரிவினைக்கு காரணம் இல்லை, சரிங்களா? எப்படி இயேசு மனிதனாகவும் தெய்வமாக இருக்க முடியும், சரிங்களா? அவருடைய மனித தன்மைக்கும் தெய்வீக தன்மைக்கும் உள்ள உறவு என்ன, சரிங்களா? அதே நேரத்தில் திருத்துவம் எப்படி ஒன்றாகவும் மூன்றாகவும் ஒரே நேரத்தில் செயல்படும். ஒரே தேவன் தான், ஆனால் மூன்றாகவும் செயல்பட முடியும், ஒரே நேரத்திலையும் செயல்பட முடியும். பொதுவாக இந்த உதாரணம் சொல்லுவாங்க, சரிங்களா? தண்ணி ஐஸ் கட்டியாக மாறுது, அது முட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை எல்லாமே ஒரே நேரத்தில் இயங்க முடியாது. இப்போ தண்ணி என்னவா மாறும்? ஐஸ் கட்டியாக மாறும், அவ்வளோதான். திருப்பி எது போயிடுச்சு? தண்ணி போயிடுச்சு. தண்ணி திருப்பி கொதிக்க வச்சா என்னவோ போகுது? ஆவியாக போயிடுது, சரிங்களா? அப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா சுத்தமாக என்ன ஆகிடும்? தண்ணி சுண்டிடும். எது மட்டும் ஆகிடும்? ஆவி மட்டும் ஆகிடும், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் திருத்துவத்தை அதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்போ எல்லா ஸ்டேட்டும் எல்லா நேரத்துலையும் இயக்கும், ஒரே நேரத்தில் இயக்கும். ஸோ அதை நம்ம அதை அப்போது பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக தன்மை, சரிங்களா? அதை அப்போது இந்த கிறிஸ்துவ குறித்து, சரிங்களா, நம்ம சரியான ஆழங்களை அறிந்திருக்கணும். ஸோ முதல் காரியம், சரிங்களா, அவர் ஒரு தாய்க்கு பிறந்தார். அது யார்? கன்னி வயிற்றில் அவர் பிறந்தார். மார்க்கு புஸ்தகத்தில், மத்தேயு புஸ்தகத்திலையும் லூக்கா புஸ்தகத்திலையும் பார்க்கலாம். லூக்காவில் அழகாக இருக்கும், மத்தேயிலும் இருக்கும், சரிங்களா? 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். வேலை வாசிங்க, லூக்கா 1:35 வாசிங்க. ஸோ கன்னி வயிற்றில் வேர்ஜின் பர்த், அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்ப்போம். கடந்த நாட்களில் ஒரு டாக்டர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ அதான் இப்போ அந்த டெர்மினாலஜி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த குழந்தை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கன்னி வயிற்றில் குழந்தை பிறப்பது இன்னைக்கு ப்ரூஃப் ஆகிருக்கு. 2000 வருஷம் கழிச்சு, சரிங்களா, என்ன செய்கிறாங்க? வாடகத்தாயின்னு ஒரு கான்செப்ட், அதாவது இன்னொருத்தரோட இன்னொருத்தரோட கருவை ஒரு கன்னி வயிற்றில் வைத்து என்ன செய்ய முடியும்? குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. ஆனால் இதே காரியத்தை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சில பேர் என்ன செய்வாங்க? இன்னொருத்தருக்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியும். யாரால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதோ அவங்களுக்கு இவங்க என்ன செய்ய முடியும்? குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியும். அவங்க என்னவா இருக்கலாம்? கன்னியாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாங்க, அந்த தாய் சாப்பிடுகிற அந்த நியூட்ரிஷன் மற்றும் ஆக்சிஜன் மாத்திரம் தான் குழந்தைக்கு போகும். இவங்களோட டிஎன்ஏ அதில் என்ன செய்யாதான்? கலக்காதான். அப்போ அதில் என்ன அழகாக சொன்னாங்கன்னா, அப்போ எல்லா மனுஷங்களும் பாவம் செய்திருக்கிறோம். அப்போ எல்லாருமே யாரோட சாயலில் வரும்? ஆதாமோட சாயம். ஆனால் இயேசு பாவம் இல்லாதவருக்கு, சரிங்களா? அப்போ மரியாவோட பாவ வித்து யாருக்குள்ளே போகாதா? இயேசுக்குள்ளே போகலை. இயேசுக்குள்ளே இந்த பரிசுத்தம் தான் யாருக்குள்ளே போச்சா? மரியாதைக்கு போச்சு. ஸோ அதை அவங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் சொன்னாங்க. ஸோ இவங்கள மரியாவோட டிஎன்ஏ யாருக்கு போயிருக்காது? இயேசுக்கு போயிருக்காது. ஆனால் இயேசுவோட டிஎன்ஏ யாருக்கு போயிருக்கலாம்? மரியாவுக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு சரகேசி வாடகத்தாய் கான்செப்டில் இது இன்னைக்கு சாத்தியமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு சாத்தியம் இல்லாத காலத்தில் தேவன் என்ன செய்தார்? அந்த கன்னி வயிற்றில் ஆண்டவர் பிறக்க செய்தார். வாசிங்க, லூக்கா 1:35. தெய்வதூதன் அவர்கள் பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். ஆமாம், பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடம் உன்னிடம் பிறப்பது என்னது? பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் மத்தேயுல வாசித்தீங்கன்னா
கன்னி கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதுக்கு தேவன் நம்மோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போது ஏன் இந்த கன்னி பிறப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு கன்னி வயிற்றில் பிறக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அவர் சாதாரணமாக ஒரு மனிதனாக பிறந்திருக்கலாம், அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? ஏன் இயேசு ஒரு கன்னி மரியாவை தெரிந்து கொண்டு பிறந்தார் அப்படின்னா என்ன ஆன்சர் சொல்வீங்க? நம்ம போல மனிதன் தானே, இப்போ நம்மை போல பிறந்திருக்கலாம் அப்படி. பரிசுத்த வித்து, அதான் இப்போ நான் சொன்ன உங்களுக்கு சார். அப்போ இது எங்கே உண்டாயிருக்குது? ஆதியாகமோ 3:15 அவர் சொல்கிறார். அப்போது 3 காரியத்தை பார்க்குறோம். அப்போது ரட்சிப்பு யார்கிட்டேருந்து வருது? கர்த்தருடையது. ரட்சிப்பு யோனா சொல்கிறான் ஜெபத்தில், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்வது போல ஆண்டவர் இந்த ஸ்திரீயின் வித்துக்கு என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 3:15 வாசிங்க. ஆதியாகமம் 3:15 அது என்ன செய்யும்? அவர் உன் தலையை நசுக்குவார். சரிங்களா? அந்த சர்ப்பத்தை அழிக்கிற ஒரு வித்து ஸ்திரீயின் இடத்துல வரும். அப்போ அந்த வித்தை ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் கொண்டு வருகிறார். அது மனித முயற்சியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதை வாசிச்சுட்டு கலாத்தியில் போவோம், அப்போ உங்களுக்கு சரி. அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, இந்த ரட்சிப்புன்றது யார்கிட்ட தான் வரணும்? தேவனிடத்தில் வரணும். சரிங்களா? வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமாம், இதை அறிஞ்சிட்டு தான் அவன் காலங்காலமாக குழந்தைங்க பிறக்கும் போதெல்லாம் இந்த ஏன் தலையை நசுக்குவாரா சொல்லி இந்த ஸ்திரீகளத்தில் பிறக்கிற குழந்தையெல்லாம் என்ன செய்ய பார்த்தான்? அழிக்க பார்த்தான். அதனால தான் பார்வோன் ராஜா மூலம் அழிக்க பார்த்தான். ஏறுவது காலத்தில் அழிக்க பார்த்தான். தலைமுறையாக என்ன அழிக்க பார்க்குற அந்த குழந்தை யாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்ய பார்த்தான்? அழிக்க பார்த்தான். அதனால தான் இயேசுவே என்ன செய்ய பார்த்துட்டாங்க? கொலை செஞ்சிட்டாங்க. ஏன்னா கொலை செஞ்சுட்டா அவன் கதை அவன் நினச்சிட்டா நம்ம என்ன செய்யணும், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து மரணத்தையும் பிசாசை என்ன செய்தார்? ஜெயித்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியம் அவனுக்கு மறைக்கப்பட்டது. அப்போ அந்த பகையை உண்டாக்குவே அப்படின்னு ஆண்டவர் ஸ்திரீயின் வித்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இதை கலாத்தியர் அழகாக பார்க்கலாம். கலாத்தியர் 4:4-5 வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. ஸ்திரீனிடத்தில் பிறந்திருக்கிறாரு, குமாரனை என்ன செய்தார்? அனுப்பினார். இதை புரிஞ்சுக்காது. அப்போ இது முழுக்க யாரை சார்ந்தது? தேவனை சார்ந்தது. தேவன் தான் இந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு அதுங்களா காலம் நிறைவின போது அதுங்களா ஸ்திரீனிடத்துக்குள்ள அனுப்பினார். சரிங்களா? ஸோ அப்போது இந்த கன்னி மரியாளத்தில் பிறக்கும் போது அவர் பரிசுத்த வித்தாய் பிறக்கிறார், பாவம் இல்லாதவராய் பிறக்கிறார். அதே நேரத்தில் மனிதனாய் பிறக்கிறார். ஒரு ஸ்திரீனிடத்தில் எப்படி மற்றவங்களாம் பிறப்பார் அதே மாதிரி பிறக்கும் போது ஸோ இதில் முழுக்க தெய்வீக தன்மையும் வருகிறது. எனது முழுக்க மனித தன்மையும் வருது. ஸோ அதுதான் ஒரே மனுஷனத்தில் இருக்கிறார். அப்போ அதனால தான் இங்கே அழகாக போட்டிருக்குது, எனது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நான் நினைக்க ஏசையால் ஒன்று வரும், பிதாவும் ஆவியானவரும் சேர்ந்து யார் அனுப்புனாங்களா? இயேசு அனுப்புனாங்களா? பிதாவும் ஆவியானவரும் சேர்ந்து இயேசு அனுப்பினார் சொல்லி ஏசையால் வரும் ஒரு வசனத்தில். அப்போது தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அப்போ அவரை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார், ஆனால் மனிதனாகவும் பிறந்தார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது அவருடைய மகனை இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனாய் அவர் என்ன செய்தார்? அனுப்பினார்.
புரியுதா உங்களுக்கு? ஸோ ரட்சிப்பு அவருடையது, அவரை அனுப்பினார். மூணாவது காரியம் சரிங்களா, பாவம் இல்லாதவராக பிறந்தார். அதாவது நம்ம சொல்லுவோம், ஆதாமின் வித்து என் தாய் எனக்கு பாவத்தில் கற்பத்தரித்தால், அந்த தலைமுறை பாவம் இன்ஹெரிட்டட் சின், இன்ஹெரிட்டட் சின்னோ இல்லை இம்ப்யூட்டட் சின்னோ யாருக்கு கிடையாது? இயேசு கிடையாது. பர்சனல் சின்னோ கிடையாது. பொதுவாக 3 சின் சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டட் சின்னா தலைமுறை மூலமாய் வருகிற காரியம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ம இம்ப்யூட்டட் சின் சரிங்களா. அப்போது என்ன சொல்கிறது, நம்ம பெற்றோர் மூலமாக ஆதாமுடைய பாவம் இருக்குது, அதுதான் வந்து இன்ஹெரிட். ஒரு விஷயம் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாவம் இல்லாதவர், அது ஏன் அதை அவர் மெயின்டைன் பண்ணார் அப்படின்னா, அவர் தெய்வீகமானவராக இருந்ததால் அதை பாவம் இல்லாதவராக இருக்கிறார் இல்லைங்களா. நம்மை போல ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் பாவம் இல்லாததாக இருந்தார். ஞானத்தினால் நிரப்பப்பட்டார். அவருக்கு தெய்வ தயவும் மனுஷ தயவும் அதிகமாய் இருந்தது. லூக்கா 2:40, யோவான் 8:46, எபிரேயர் 4:15, 1 யோவான் 3:5. ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம முடிப்போம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆனால் அதனால தான் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:21, பாவம் இல்லாத அவரை நமக்காக என்ன செய்தார்? பாவம் ஆக்கினார் அப்படி சொல்லு. ஸோ அப்போ அதுலேருந்து என்னதான், அவர் பாவம் இல்லாதவராக தெய்வீக தன்மையை உடையவராக இருந்தார். வாசிங்க லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு பிள்ளை வளர்ந்து ஆவியினால் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் இருந்தது. அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட அவருடைய பிறப்பில், அவர் பிறந்த போது நடந்த ஒரு காரியம். யோவான் 8:46 யோவான் 8:46 வந்து, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? தைரியமாக கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? எபிரேயர் 4:15 அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. வானத்தின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமார இயேசு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? பாவம் இல்லாத. எபிரேயர் 4:15 கிளியராக போட்டது, பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். என்னிடத்தில் பாவம் இல்லை என்று யார் உங்களால் குற்றப்படுத்தக்கூடும் சொல்றார். 1 யோவான் 3:5 அன்பின் சிஷ்யனாகிய யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், அவரிடத்தில் பாவம் இல்லை. இப்படி அநேக வசனங்களை சொல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் பிறந்தது பரிசுத்த ஆவியினால பிறந்தார். இன்னைக்கு சயின்ஸில் ப்ரூஃப் பண்ண முடியும், இல்லை கண்ணி வயிற்றில் பிறக்கிற குழந்தைக்கு யாரோட டிஎன்ஏ போகாது, தாயோட டிஎன்ஏ போகாது. அப்போ அந்த பாவ வித்து யாருக்குள்ளே வரல? இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரல. அவர் கேட்குறார், என்னிடத்துல பாவம் உண்டதை யார் என்னை
சொல்ல முடியும். எபிரேயர் ஆக்கியோர் சொல்றார், அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியர். இவர் யோவான் சொல்றார், அவர் எனது அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்போ பிரதான ஆசாரியாய், பரிசுத்தம் உள்ளவராய், குற்றமில்லாதவராய், இல்லைங்களா, பாவிகளுக்கிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவர் என்ன செய்தார்? எல்லா வானங்களுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். எபிரேயரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிற, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினோம். ஆனால் பாவிகள் செய்திருந்தாங்க, அவங்க பாவத்துக்கு உடன்படலை. ஆனால் பாவிகளோடு என்ன செய்தார்? போஜனம் இருந்தார். ஆனால் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து சொல்லப்பட்டது பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி. பேதுரு சொல்லும் போது அவரோட சீஷர் 1 பேதுருல அழகா அவரை பற்றி அந்த மாசில்லாத ஆட்டுக்குட்டி ஆனவர், அவருடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். பிலாத்து சொல்றாருல, இந்த குற்றமில்லாத ரத்தத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உடன்பட மாட்டேன் அப்படின்றார். அவருக்கே தெரியுது அது குற்றமில்லாத ரத்தம். 1 பேதுரு 1:19 சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேற பெற்று. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவர். அதே 2ஆம் அதிகாரம் 22வது வருஷத்தில் பாருங்க, அவர் பாவம் செய்யவில்லை. 2:22 சொல்லுங்க, அன்லைட் படிக்க. இந்த வாரத்தில் நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். நம்ம 1 யோவான் 3 இப்போ வாசிச்சல 3:5 அந்த கடைசி வார்த்தையை கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நம்ம தெளிவாக போகிறோம். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய ரத்தம் மாசற்ற ரத்தம். அப்போ இதெல்லாம் அவருடைய தெய்வீக தன்மையை குறிக்குது. ஏன்னா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசப்படுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரு தேவனை. அப்போ ஒவ்வொரு அவருடைய குழந்தையில இருந்து அவருடைய என்ன சொல்லலாம், ஒரு அடல்ட் டீன்ஸு அடல்ட்டு இல்லைங்களா, பெரியவர், அது 33 வருஷத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அவர் என்ன செய்தார்? பரிசுத்தம் உள்ளவரும் பாவம் இல்லாத இருந்தார். அல்லேலூயா. இஸ் ஹோலி அண்ட் சின்லெஸ். அப்படிப்பட்ட சின்லெஸ்னஸ் ஆஃப் ஜீசஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆதாமிடத்திலிருந்து எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்தாங்க. அப்போ இதை ரோமரில் பவுல் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, அந்த ஆதாம் வழியில் வந்தவங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த லீகலாக ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அவங்க எல்லாமே என்னது, அவங்களுடைய ஒழுக்கம் என்ன செய்திருக்கோம், ஆதாமுடைய பிறப்பில் வர்றதுனால மாரல் நேச்சர் எல்லாம் இருக்கும், கரப்டாக இருக்கும் இல்லைங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பவுல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஆதாமிலேருந்து வருகிற எல்லாருக்கும் எல்லாம் உண்டு, பாவ தன்மை உண்டு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12-19 வரைக்கும் அதை பேசியிருப்பார். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். இப்போ என்ன வருது? எல்லா மனுஷரும் பாவம். அப்போ மனுஷனா பிறந்த இயேசு அப்போ என்ன பண்ணியிருப்பாரு? பாவம் செய்திருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வைக்கலாம். ஏன்னா எல்லா மனுஷன் இயேசு மனுஷன் சொல்றீங்களே, அப்போ எல்லா மனுஷரும் என்னது பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ரோமர் 3 வருது. இந்த இடத்துல என்ன வருது? எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் அப்படி சொல்லுவோம். அப்போது இப்போ ஒரு கேள்வி வரும். இதே பாருங்கள் 14 மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அதை ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லி 19 வரைக்கும் அதை பேசுவார்.
சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இயேசுக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்கிறாங்களா? இயேசுக்கு நம்ம அப்பானா யாரும் சொல்லுவோம்? யோசேப்பை சொல்லுவோம். ஆனால் இயேசுக்கு உண்மையான அப்பா யோசேப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய பிறப்பு மற்ற எல்லா பிறப்போடு இல்லது வேறுபட்டதுனால இயேசுக்கு அவங்க வயிற்றில் பிறந்த தாய் தான் வந்து என்ன சொல்லலாம், அவங்க வயிற்றில் பிறந்தலாம் தாய் சொல்லலாம். ஆனால் யார் கிடையாது, பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. அப்போ யாருடைய வித்து வராது? ஆதாமுடைய வித்து வராது. சரிங்களா? அப்போ ஆதாமுடைய வித்து வராதனால சரிங்களா, இந்த இடத்துல வந்து அவருக்குள்ளே என்ன கிடையாது, மற்ற மனிதர்களை போல பாவம் செய்கிற வித்து அவருக்குள்ளே கிடையாது. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இப்போ நீங்கள் வாசிச்சிங்க லூக்கா 1:35, அந்த பிள்ளை எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. வாசிச்சோம்ல லூக்கா இன்னொரு முறை வாசிச்சுங்க. லூக்கா 1:35 அப்போது ஆதாமுடைய வித்துலேருந்து வருகிற ஒரு சந்ததி இங்கே என்ன ஆகுது? பிரேக் ஆகலைங்களா? பாவம் தொடர்ந்து ஆதாமுடைய பாவம் தலைமுறையாக என்ன செய்தே வந்தது யார் மூலமாக உடையுது? இயேசு மூலமாக உடையுது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆதாம் வந்து பிந்தின ஆதாம் வந்து இப்போ ஒரு புதிய சந்ததி என்ன செய்கிறார்? உண்டாக்குறார். வாசிங்க. உள்ளிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஆதாம் மூலமாக பாவமே யாருக்குள்ளே வரல? இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரல. ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்லிடுறாங்க, அவங்க எப்பவுமே மரியாவை விட மாட்டாங்க. மரியா வந்து பரிசுத்த தாயி, அதனால் வந்து இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். மரியா பரிசுத்தமாக தாயாக இருந்ததுனால இயேசு என்னது பரிசுத்தம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வேத ஆதாரம் இல்லை. இங்கே வேத ஆதாரம் கிடையாது. உன்னிடத்தில் பரிசுத்த ஆவி உண்மையில் நிலையிடும். அதாவது அது உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்த ஆவி. அப்போது இங்கே பரிசுத்த ஆவியோட வேலை என்ன சரிங்களா? யோசேப்பின் வித்தும் அந்த பாவமும் அங்கே இல்லை. மரியாவினோட பாவமும் யாரிடத்துல இல்லை. இன்றைக்கி நம்ம பிறக்கிற பிள்ளைக்குள்ளே அந்த வித்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் நம்ம விசுவாசிக்கணும். அதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க நமக்குள்ளே யாரோட வித்து இருக்குது? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வார்த்தை இருக்குது. நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்த பிள்ளைகளாய் அவர்கள் வளருவார்கள். சரிங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது 30 வருஷமாக சரிங்களா அவர் வீட்டில் வாழ்கிறார். அது வரைக்கும் அவர் எப்படி பார்த்துருப்பாங்க? ஒரு தச்சனுடைய மகன். அதை தான் இன்னைக்கு காரில் போட்டிருப்பாங்க. என்னுடைய பாஸ் வந்து யார்? யூதருடைய. மை பாஸ் இஸ் அ ஜூயிஸ் கார்பெண்டர் அப்படின்வாங்க. என்னுடைய தலைவர் யார்? யூதருடைய தச்சர். இல்லைங்களா? ஏன்னா அவங்க அப்பா என்ன தான் செஞ்சிருந்தார்? தச்சு வேலை தான், கார்பெண்ட்ரி வேலை தான் செய்திருந்தார். அப்போ ஒரு சாதாரண மனிதராய் அவரை பார்த்தாங்க. அதனால தான் சொல்கிறாங்களே, இவன் மரியாவுடைய பிள்ளை அல்லவா, யோசே யூதா இவங்களா சகோதரன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா சொல்கிறாங்களே. இவன் கார்பெண்டர் பையனாச்சு, எத்தனை நாள் இங்கே தானே சுற்றின்னு இருந்தான். இப்போ என்னாச்சு? திடீர்னு இப்படி அற்புதங்களை செய்யும் போது அவருடைய டீச்சிங்கு, அவருடைய அதிகார தோரணை, அவர் பண்ண காரியத்தை மற்றவங்களால் என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. அதனால் என்ன செய்கிறாங்க? ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதை மாற்ற வாசித்து நம்ம அடுத்த வாரம் தொடருவோம். மத்தேயு 13:53 வாசிங்க, இல்லை மார்க்கு 6:3 வாசிங்க. ஸோ அவங்க சுற்றி இருந்த ஜனங்கள், பக்கத்து வீட்டில் இருந்தவங்களாம் சரிங்களா 30 வயசு வரைக்கும் இயேசுவை எப்படி தான் பார்த்தாங்க? சாதாரண மனிதனாய் பார்த்தாரு. மத்தேயு 13:53 வரைக்கும். மத்தேயு 13. இயேசு இந்த ஓமையை சொல்லி முடித்த பின்பு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களை ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இந்த ஞானமும் வல்லமையும் பலத்த செய்கையும்
எப்படி இவர் இது சாதாரணமாக இருந்தவர் இவருக்குள்ளே எப்படி இவ்வளோ வந்தது இதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ இது வரைக்கும் அவர் எப்படி பார்த்துருக்குறாங்க? சாதாரண மனிதனாய் பார்த்துருக்குறாங்க. இப்போ எப்படி பார்க்குறாங்க? இவருக்குள்ளே என்ன இருக்குது? பலத்த செய்கள். அந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. இல்லை கரெக்ட், 3 காரியம் சொன்னீங்க, கரெக்டாக வாசிங்க. அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஞானம், இந்த ஞானம், அது என்ன ஞானம்? தெய்வீகனா. இது வரைக்கும் அவர் எப்படி பார்த்தாங்க? மனுஷனை பார்த்தாங்க. இப்போ இவருக்கு எப்படி தெய்வீக ஞானம் வந்துச்சு? பலத்த செய்கைகள். சாதாரண மனுஷங்கிட்ட இப்படிப்பட்ட செய்கைகள் வராது. அப்போ ஏதோ ஒரு தன்மை இவர்கிட்ட இருக்குது. பலத்த செய்கைகள் எப்படி வந்தது? வாசிங்க. ஆமாம், இப்போ இது ஹியூமன் கேரக்டர்ஸ். தச்சனுடைய குமாரன் அல்லவா? ஆமாம், இது ஒரு. அப்போ இது ஏன் இந்த கேள்வி வருது? மரியாக்கு பிறந்த ஒரு தச்சனுடைய குமாரன் எப்படி ஒரு கடவுள் மாதிரி செயல்பட முடியும்? ஒரு தெய்வீக தன்மையா எப்படி செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது. அப்போது இயேசுவை மனிதனாக பார்த்தவங்க இப்போ எப்படி பார்க்குறாங்க? தெய்வீக ஞானத்தை நிறைந்த ஒரு மனிதனாக பார்க்குறாங்க. தெய்வீக அற்புத செய்களை செய்கிற ஒரு மனிதனாக பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இதில் இப்போ 2 நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வரதை பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் வர நாட்களில் அது ஆழமாக பார்க்கும்போது அவர் மனுஷனாக வாழ்ந்தார். கூட இப்போ எந்த தன்மையும் வெளிப்படுது? தெய்வீக தன்மையும் வெளிப்படுது. அவர் 100க்கு 100 மனிதன், 100க்கு 100 தெய்வீகமானதுக்கு முதல் காரியம் இப்போ என்ன பார்த்துட்டோம்? அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், வாசிங்க தொடர்ந்து. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. ஸோ இத்தனை பேர் அப்புறம் பிறந்திருக்கிறாங்க பயாலஜிக்கலாக. யாருக்கு? மரியாக்கு. இவர்களாம் யார்? சகோதரர் அல்லவா? ஆஃப் பிரதர்ஸ்ன்னு சொல்லலாம். இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு என்ன நல்ல மரியாதை பாருங்க. ஏன்னா தெரியல இவருக்கு எப்படி வந்தது. அவரை இப்போ நம்ப முடியலையே. ஒன்றும் மனுஷனாக இருக்கிறவங்களுக்குள்ள எப்படி இவ்வளோ ஞானம் வந்துச்சு, இவ்வளோ பலத்த செய்கள் வந்துச்சு, எப்படி இவ்வளோ அற்புதம் வந்துச்சு? அதனால் ஜனங்க ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் இடரில் தான் அறைந்தாங்க. இன்றைக்கி அங்கே தான் விசுவாசம் இருக்குது. சில காரியம் நம்மளால் ஏற்றுக்கொள்ளாத போது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? இடர ஆரம்பிச்சிடும். ஆனால் யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசம் வைத்தாங்களோ அதை அவங்க புரிந்து கொள்கிறாங்க. ஸோ அப்போ அதில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். இப்போ இது வரைக்கும் 30 வயசு வரைக்கும் என்ன இருந்தார்? தச்சனுடைய பிள்ளையாக இருந்தவர். இன்றைக்கி என்ன செய்கிறாரு? வித்தியாசமாக மாறும்போது அவர் தெய்வீக தன்மை வெளிப்பட ஆரம்பிக்குது. வர நாட்களில் அவருடைய ஞானம், அவருடைய மனுஷகுமாரனாக அவர் என்னெல்லாம் செய்தார்? அவருக்கு பசி எடுத்துச்சு, ஏசு கண்ணீர் விட்டார் இருக்குது, அவர் தூங்கினார் சொல்லி இருக்குது, தூக்கம் வந்துச்சு, களைப்படைஞ்சார். படகுல என்ன செஞ்சிருந்தார்? சொல்லுங்கள், படகுல என்ன செஞ்சார்? களைத்து போய் என்ன செஞ்சார்? தூங்கினார். சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்காது கேட்குறாரு. அப்போ என்ன நேச்சர் இருக்குது? ஹியூமன் நேச்சர் இருக்குது, சரிங்களா? அப்போது இப்போ தெய்வமாக இருந்தால் என்ன செய்யலாம்? அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு இருக்குது, சரிங்களா? அப்போ 2 நேச்சரோடு அவர் எப்படி இருந்தார்? அதை நம்ம வர நாட்களில் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஜெபத்தை நம்ம செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலையும் அப்பா கிறிஸ்து ஆண்டவரே எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் பார்க்க உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் 100க்கு 100 ஆண்டவரே மனிதனாகவும் 100க்கு 100 தெய்வமாகவும் நீங்கள் வாழ்ந்தீங்க ஆண்டவரே. இந்த பூமியில் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே அப்பா உங்களுடைய தெய்வீக தன்மையும் நீங்கள் வெளிப்படுத்தினீர் அப்பா. மனுஷனுடைய பாவங்களுக்காக நீங்கள் இந்த பூமியில் வந்து ஆண்டவரே பரிசுத்த வித்தாக நீங்கள் வந்தீங்கப்பா. ஆண்டவரே உம்மிடத்தில் பாவம் இல்லை என்று அநேக வசனங்கள் வேதத்தில் இருக்கிறதே அப்பா. நீர் பரிசுத்தம் உள்ளவர் என்றும் உம்மிடத்தில் பாவம் இல்லை என்றும் ஆண்டவரே நீங்கள் பாவம் செய்யவில்லை என்ற வசனங்களெல்லாம் நாங்கள் பார்க்க உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ள தேவன், எங்களுக்காக ஆண்டவரே பாவம் இல்லாதவர், எங்களுக்காக
எங்களுக்காக பாவமானீரப்பா. எங்கள் பாவங்களெல்லாம் சுமந்து எங்களை ஆண்டவரே எங்களுடைய பாவங்களெல்லாம் எங்களை விட்டு அகற்றி போட்டு எங்களை பரிசுத்தமாக்கியிருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கிறிஸ்துவை குறித்த அறிவு இன்னும் அதிகமாக எங்களுக்கு வர, கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள, கிறிஸ்துவை போல நாங்களும் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you.